ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இவ்வளோ நாள் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். டிசம்பர் 8லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பிக்சரை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அதுக்கான பதில் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு தான். ஏன்னா இந்தியன் டிவி கப்பல் வந்து இந்த இமேஜ் எனக்கு கிளியராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் டிஎம்மில் அனுப்ப சொல்லி நம்மளால் முடிஞ்சது அவங்கள போய் நான் அதே பிக்கில் விஜய் டெலிவிஷனோட பிக்கில் போய் டேக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கங்க விகா இமேஜ் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டா பேஜில் அவங்க ஏதோ டிஸ்டர்ப்டு அது மாதிரி எங்களுக்கு ப்ரே பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் பண்ணியும் இருப்பாங்க போல், அதையும் அழகாக சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லைங்க, இவங்க என்ன லாங்குவேஜ்னு கூட எனக்கு தெரியல. நான் டிஎம்லாம் பேசினதில் நிறையா இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையுமே அவங்க பிரபலமாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது தன்னுடைய மனசில் ஒரு பெயின் இருக்கும்போது கூட ஷேர் பண்ணுறாங்க. நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இவங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களே ஒரு 140 160 சம்திங், அந்த லிஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணுற விஷயம் மட்டும் இல்லை, சில பேர் ரெண்டு மூணு பேரை ரீப்ளேஸும் பண்ணியிருந்தாங்க. என்னடா இப்படிலாம் அதிரடியாக பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த தருணத்தில் விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ் என்னென்னா, அந்த கப்பலோட இமேஜுக்கு வேணும் அப்படின்ட்டு விகாவுடைய இமேஜாக கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, ரோஜன், அதாவது ரோஜா அண்டு அர்ஜுன், இந்த காம்பினேஷன்லேயும் இருக்காங்க அங்கே கப்புள்ஸோட இதில். அதேமாதிரி லிஸ்ட்டில் நம்மளுடைய ஜீவா அண்டு பிரியா இருக்காங்க. ஸோ திரவியம் ஃபேன்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அவங்களோட ஃபேன் பேஜஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ ரோஜாவுமே பயங்கர பாப்புலர் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு திரவியம் ஃபேன்ஸு பெரிய டஃப் கொடுப்பாங்க. டாப் 10க்குள்ளே விகா அண்ட் திரவியம் ஃபேன்ஸ். ரோஜா எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல, ஏன்னா சீரியல் கொஞ்ச நாள் இல்லையா, அதனால் அந்த ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சிப்பு ஃபேன்ஸும் விட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. இந்த பிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம வீடியோவில் பயன்படுத்தவே இல்லை, ஏன் விட்டேன் ஏன் விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இப்போ இந்த இமேஜை வச்சே பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்காங்களே, இல்லை உண்மையுமே சூப்பர். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய விக்கா அவங்க அவ்வளோ அழகாக, ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளவோ போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இவங்களுடைய நல்ல ஒரு இமேஜ் இருந்தால் கொடுங்க, இந்த இமேஜ் எனக்கு கிளியராக வேணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கலாம் கேட்கும்போது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம விகா வந்து இந்தியா லெவலில் எவ்வளோ ப்ராப்ளமாக போகிறாங்க அப்படிங்கிறதும் இதுதான் சரியான நியூ இயர் ட்ரீட்டுங்க உண்மையாகவே விகா ஃபேன்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்னும் அந்த இது கவுண்டிங் கொடுக்கலன்னு லிஸ்ட் இன்னும் வரல, வந்தோடனே ஓட்டிங் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுவும் ஸ்டோரியில், இன்ஸ்டா ஸ்டோரியில் போடும்போது 24 மணி நேரம் தான் ஓடி பிடிச்சி போட்டுருங்க. எப்படியோ 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. ஏங்க சொல்கிறீங்க, விகாக்காக 24 மணி நேரம் கொடுப்போம். மைண்ட் வைஸ் புரியுது. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவங்கள நினச்சிட்டே இருக்கும்ல, அதுவும் ஒரு ஃபீலு தாங்க. சரி, நாளைக்கு ப்ரமோக்காக காத்துட்ருக்கலாம். ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் போடுறேன். ஒரு பர்த்டே பார்ட்டி அதுக்கு போகிறேன், அதனால் சாரி. ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கா ஸ்டூடியோ.